மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் தொண்டர்களுக்கு மதிய உணவு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். முழு விவரம். வணக்கம். திமுக மாநாட்டில் தற்போது தொண்டர்களுக்கு உணவு வழங்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது 12 மணிக்கு இந்த பணியானது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக 260 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் அதிக அளவில் அங்கு கூடுவதை தடுக்கும் பொருட்டு கிட்டத்தட்ட 5000 காவலர்கள் 5000 இளைஞர்கள் என தனித்தனியாக பிரித்து அவர்களை வரிசையில் நிற்க வைத்து தற்போது உணவானது வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உணவு வாங்க இருக்காக தற்போது நிற்கிறார்கள். இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அனைவருக்குமே உணவு தயார் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக அவர்களுக்கு செய்யப்பட்ட இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 என்பது ஒரு பேக்கிங்காக வைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அது கூட ஒரு வாட்டர் பாட்டில் என அனைவருக்கும் தற்போது கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் பாக்கெட்டுகள் பிரியாணி பாக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த பிரியாணி பாக்கெட்டுகளை தயார் செய்யும் பணியும் மேலும் ஈடுபட்டும் வருகிறார்கள். தொடர்ச்சியாக சமையல் பணியும் ஈடுபட்டு வருகிறது. அதே போல அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது அங்கு பல்லாயிரக்கணக்கான திரண்டிருந்து அந்த உணவை வாங்கி செல்கிற ஒரு காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த உணவை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே அதிக அளவில் தற்போது கூட்டம் நெருக்கடியாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் அனைவருக்குமே உணவு வழங்கப்படும். கட்டாயமாக அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அமைதியாக வாங்கி செல்லுங்கள் என்று ஏற்கனவே திமுக சார்பில் தற்போது அறிவுறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே வந்திருக்கிற அனைவருக்கும் சுவையான அசைவ உணவு மகிழ்ச்சியோடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.